ஹர நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலை நிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் ஒருவனுக்கு அரோகரம். திருவாவூதுறை ஆதீன ஸ்ரீல ஸ்ரீ குருவா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருப்படிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் ஸ்ரீல ஸ்ரீ குருவா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருப்படிகளை வணங்கியும், தருமபுர ஆதீன ஸ்ரீமத் மௌன மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருப்படிகளை வணங்கியும், இந்த திருவிளையாடல் புராண சிந்தனையை செம்மையுற நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கனடாவில் இருக்கும் திரு மோகன் பிரேம்குமார் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்ற சிந்தனையில் 7வது திருவிளையாடலாக குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி 8வது திருவிளையாடல். குண்டோதரன் கல்யாண வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சமைத்த பதார்த்தங்களையும், சமைக்காத உணவு தானியங்களையும் அனைத்தையும் உண்டதற்கு பின்பும் அவருக்கு பசி தீரவில்லை. தன்னுடைய பசி தீராது, அந்த பசி துன்பம் மிகவும் துன்பப்படுத்துகிறது என்று இறைவனிடத்தில் விண்ணப்பிக்கின்றான். இப்பொழுது 8வது திருவிளையாடல் அன்னக்குழியும் வையையும் அழைத்த படலம். வேதநாயகன் பாடிட வேந்தனுக்கு அமையா, ஓதநாதிகள் அறுத்திய தன்மையீது உவையும், போதராமையால் அமைவுறு போனக குழி தந்து, போதமானதி அறுத்திய செய்தியும் உரைப்பாம், அந்த வேதநாயகனாகிய சிவபெருமான் பாரிட வேந்தனுக்கு அமையா, போதனாதிகள் அறுத்திய தன்மை இது. பாரிடம்னா பூதப்படைகள். பூதப்படைகளுக்கு வேந்தன் அரசனாக இருக்கக்கூடிய குண்டோதரன். அந்த குண்டோதரனுக்கு கல்யாண வீட்டில் அமைக்கப்பட்டிருந்த, செய்து வைக்கப்பட்டிருந்த ஓதனாதிகள் அறுத்திய தன்மை இது. ஓதனாதிகள்னா சோறு, கறி, அந்த உணவு சம்பந்தமான அத்தனை உணவுகளும் அறுத்திய தன்மை இது. அந்த குண்டோதரனுக்கு அவைகளையெல்லாம் சாப்பிட கொடுத்த அந்த தன்மையை பற்றி இதுவரைக்கும் சொன்னோம் அப்படிங்கிறாங்க. அதாவது வேதநாயகனாகிய சிவபெருமானினுடைய பூதப்படை தலைவனாகிய குண்டோதரனுக்கு கல்யாண வீட்டில் அமைக்கப்பட்டிருந்த சோறு, கறிகள், இன்னும் வேகாத தானிய பொருட்கள் அனைத்தையும் அறுத்திய, அவருக்கு உணவாக கொடுத்த தன்மையை இதுவரைக்கும் கூறினோம் அப்படிங்கிறாங்க. உவையும் இனிமேல் வரப்போவது, உவையும்னா இது அப்படின்னு. போதராமையால் அந்த இதுவரைக்கும் அந்த குண்டோதரன் உண்டது
அவருக்கு போதாமையால், அவருக்கு இன்னும் வயிற்று பசி தீரலை, போதராமையால்னா போதாமையால் அமைமுற போனக குளிதந்து அவருக்கு மேலும் அந்த உணவு பசியானது தீருமாறு போனக குளிதந்து, போனகம்னா உணவு, அந்த உணவை பெரிய குழியில் கொண்டு வந்து கொடுத்து, மேலும் அவருடைய தண்ணீர் வேட்கை, அந்த தண்ணீர் வேட்கையை தீர்ப்பதற்கு ஓதமானதி அருத்திய செய்தியும், ஓதமானதினா வைகை நதி, வைகை நதியை அங்கே அழைத்த அந்த வரலாற்றையும் அந்த செய்தியையும் இங்கே கூறுகின்றேன் அப்படின்ட்டு பரஞ்சோதி முனிவர் கூறுகின்றார்கள். அதாவது வேதங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு குடை பிடிக்கும் பூதப்படை தலைவனாகிய குண்டோதரனுக்கு கல்யாண வீட்டில் அமைக்கப்பட்டிருந்த அந்த சோறு கறி அனைத்தையும் உண்ண கொடுத்தார்கள். மேலும் வேகாத உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்தார்கள். அனைத்தையும் உண்டதற்கு பிறகும் அவருடைய பசி தீரவில்லை. ஆகையினால் அந்த பசி தீர்வதற்காக சிவபெருமான் போனக குழி தந்து, போனகம் உணவு குழியை அங்கே வரவழைத்து அவனுடைய தண்ணீர் வேட்கையை தீர்ப்பதற்கு வைகை நதியை வரவழைத்த செய்தியை இப்பொழுது கூற இருக்கின்றேன் அப்படிங்கிறாங்க. ஓதமானதினா, ஓதம்னா கடல், வெள்ளம் இதெல்லாம் பொருத்தும். அப்போ கடல் போல அந்த வைகை நதி வருகிறது, வெள்ளம் நிறைய தண்ணீரை எடுத்துக்கொண்டு அந்த வைகை நதி வருகின்றது. கவனமால் விடையாழி பின் காட்டி கமல் தென்றல், பவனமா மலையாட்டியை பார்த்துடே நகைத்து, தவனமா பசி முடையவன் தன் பொருட்டு அன்ன, புவனமாதினை நினைத்தனன் நினைக்கும் முன் போந்தாள், கவனம்னா விரைவு, அந்த வேகமாக விரைவாக செல்லக்கூடிய திருமாலாகிய விடையாழி, அந்த விடையை வாகனமாக இடவ வாகனமாக கொண்ட அந்த சிவபெருமான், கவனமால் விடையாழின சிவபெருமான். அந்த சிவபெருமான் பின் இவ்வாறு அதற்கு பிறகு கடிகமழ் தென்றல் பவன மாமலையாட்டியை, மலையாட்டியை, மலையை உடைய மீனாட்சி அம்மை, மிகப்பெரிய மலையை உடையவள், அதான் மாமலையாட்டி. அதுவும் எப்படிப்பட்ட மலை அது? தென்றல் பவன மாமலை, தென்றல் காற்றை எடுத்துக்கொண்டு வீசக்கூடிய, எடுத்துக்கொண்டு வந்து தரக்கூடிய அந்த பொதிகை மலை. அதிலும் அந்த காற்று எப்படி இருக்கிறது? மிகவும் வாசனை கமழக்கூடிய தென்றல் காற்றை உடைய அந்த மிகப்பெரிய மலையாக இருக்கக்கூடிய அந்த பொதிகை மலையை தனக்கே தன்னுடைய பாண்டி மண்டலத்தில் உடைய மீனாட்சி அர்த்தம். பொதிகை மலைக்கு அரசி அப்படின்ட்டு சொல்றாங்க. ஏன்னா நிறைய தாமிரபரணி தான் மதுரை மண்டலத்திற்கு முதல்ல மிகப்பெரிய நதியாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் வைகை வருது. அதனால தான் நீராடல் பருவத்திலாம் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் பார்த்தீங்கன்னா பொருணை துறையோடு குமரி துறையவள் புதுநீர் ஆடுகள் தான் பாடுவாங்க. அதில் வைகை நதியும் சேர்த்து வரும் பின்னால் வந்ததுனால. ஆனால் பொருணை நதியும் சேர்த்து தான் சொல்லுவாங்க. பொருணை நதியும் வைகை நதியிலும் நீ நீராடு அப்படின்னு சொன்னதுனால தாமிரபரணி அந்த கொஞ்சம் தொலைவில் இருந்தாலுமே அவங்களுக்கு இந்த நதி முக்கியமான ஒன்றாக இருந்திருக்கு.
அப்படி அந்த வேகமாக பாய்ந்து செல்லக்கூடிய இடப வாகனம், திருமாலை இடப வாகனமாக சுவாமியை தாங்கிக் கொண்டிருக்கின்றான். அந்த இடப வாகனத்தை உடைய சிவபெருமானானவர் வாசனையை எடுத்துக்கொண்டு, வாசனை கமழ்ந்து கொண்டு அந்த தென்றல் காற்றானது பொதிகை மலையிலிருந்து வீசுகிறது. அப்படிப்பட்ட அந்த பொதிகை மலைக்கு உரியவள் மலையாட்டினா பொதிகை மலைக்கு உரிமையானவள். பொதிகை மலை மீனாட்சி அம்மைக்கு சொந்தமானது. அப்படிப்பட்ட அந்த மலையாட்டியை, மீனாட்சி அம்மையை பார்த்து சுவாமி பார்த்து உள்ளே நகைத்து தனக்குள்ளே சிரித்துக் கொள்கின்றார். ஒரு பூதத்துக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு சிரமப்படுதாங்க அப்படின்ட்டு சுவாமி சிரிச்சுக்கிறார். தவண மா பசி உடையவன் தன் பொருட்டு. தவணம்னா தீ, தீ போல எரிக்கக்கூடிய மிகப்பெரிய பசியை உடையவனாகிய குண்டோதரன் பொருட்டு அன்னபுவனமாதினை நினைத்தனன். அன்னபுவனமாதன்னா அன்னபூரணி அம்மை. அந்த அன்னபுவனத்துக்கு தலைவியாக இருக்கக்கூடியவள். அந்த அன்னபுவனமாத அன்னபூரணி அன்னையை சுவாமி நினைக்கிறார். அவர் நினைக்கிறதுக்கு முன்னாலேயே அங்கே பிரத்யட்சமா அன்னபூரணி அம்மை நிற்கின்றார். நினைக்கும் முன் போந்தாள். அந்த இடத்தில் அன்னபூரணி அம்மை நிற்கின்றாள். ஏன்னா இப்போ அந்த குண்டோதரனுடைய பசியை தீர்த்தாகணும். அவன் பசிக்குதுன்னுட்டு நின்று துன்பப்படுகின்றார். பசி துன்பத்தில் துன்பப்படுகின்றார். அந்த பசியை கொடுத்ததும் சுவாமி தான். இதுல இந்த கவனம்ங்கிறது விரைவுன்னு நிறைய இடத்துல திருமுறைகள்ல வருது. சம்பந்த பெருமாள் திருமுறையில பார்த்தீங்கன்னா, பவனமாய் சோடையாய் பஞ்சு தோய் நாவடா சட்ட உண்டு சிவனதாட் சிந்தியா பேதைமார் போல நீ வெள்கினாயே கவனமாய் பாய்வதோர் ஏறுவந்தேறிய காழகண்டன் அவனது ஆரூர் பொழுது உய்யதாமையல் உண்டஞ்சல் நெஞ்சே. அதில் கவனமாய் பாய்வதோர் ஏறுவந்து ஏறிய இறைவன் அப்படின்ட்டு அந்த கவனம் விரைவு அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாங்க. அப்படி அந்த விரைவாக செல்லக்கூடிய இடப வாகனம், அந்த இடப வாகனத்தில் இறைவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு இதில் சொல்றாங்க. அந்த அன்னபூரணி அம்மையை நினைத்த உடனேயே அவள் அங்கே வருகின்றாள். தருமபுர ஆதீனத்துல 10வது குருமகா சன்னிதானம் காசியில் உள்ள எல்லா சாமிக்கும் 10 பாட்டு எழுதியிருக்கிறாங்க. விஸ்வநாதருக்கு 10 பாட்டு, விசாலாட்சிக்கு 10 பாட்டு, இந்த அன்னபூரணி அம்மைக்கு 10 பாட்டு, காசி துண்டி விநாயகருக்கு, காசி கதிர்வேதர், பைரவர், காசி கால பைரவர் அவருக்கு ஒரு 10 பாட்டு, எல்லா சாமிக்கும் ஒரு 10 பாட்டு எழுதியிருக்கிறாங்க. அதில் இந்த அன்னபூரணி அம்மை மேலே ஒரு 10 பாட்டு எழுதியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் இந்த கன்னியாகுமரியிலேருந்து காசி வரைக்கும் உள்ள அம்பாளை பூரா வரிசையாக முக்கியமான அம்பாளை தான் சொல்லிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட அன்னபூரணியே அப்படின்ட்டு அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா, கன்னியகுமாரி அருள் காந்திமதி மீனாட்சி கருணை பருவதவர்த்தனே கமலை பராசக்தி சிவகாம சுந்தரி காழி உமை பிரம்ம வித்தை தன்னிகரிலா ஞான அபயவரதாம்பிகை தையல் அபிராமி மங்கை தந்த அகிலாண்ட நாயகி அறப்பழத்தவள் தன்னருள் செய் காமாட்சி இங்கு என்னையாள் கௌரி ஜுவாலாம்பி உண்ணாமுலை இலங்கு நீலாயதாட்சி எழில் பிரம்மராம்பிகை இலங்கு பார்வதி ஆதி எண்ணிலா நாமரூப அன்னையாய் காசி முதலாகிய தலத்து விளையாடிடும் விசாலாட்சியா அண்ட கோடிகள் பணி
அகண்ட பூரணி என்னும் அன்னபூரணி அன்னையே. இத மாதிரி 10 பாட்டு எழுதியிருக்கிறாங்க அவங்க. அப்படி அந்த குண்டோதரனினுடைய பசியை தீர்ப்பதற்காக சுவாமி அங்கே அந்த அன்னபுவன மாதாகிய அந்த லோகமாதா அந்த அன்னபூரணியம்மையை நினைக்கிறாங்க. நினைச்ச உடனே அதற்கு முன்னாலேயே அங்கே அந்த அன்னபூரணியம்மை நிற்கின்றார். நாற்றடன் திசை தயிர் கடல் நடந்தலை நிலம் கேட்டு ஊற்றெழுந்து நாள் கிடங்கராய் உதித்து எழுந்து ஆங்கு மாற்றரும் சுவை தீந்தையில் வானறி பதத்தோடு ஏற்றெழுந்தது நாற்குழி இடத்திலும் பொங்கி அந்த அன்னபூரணியம்மை நினைக்கிறாங்க. அன்னபூரணியம்மை அங்கே வருகின்றார்கள். நான் தட திசை அந்த அன்னபூரணியம்மைட்ட இங்க அந்த தயிர் சாதம் 4 குழியில வரணும்னுட்டு சுவாமி நினைக்கிறாங்க. உடனே அங்கே அந்த அன்னமானது வருகின்றது. 4 தடன் திசை தயிர்கடல், 4 மிகப்பெரிய திசைகளிலும் இருக்கக்கூடிய அந்த தயிர்கடல் நனத்தலை நிலம் கண்டு அங்கே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நடுவில், நனந்தலைன நடுவில் நிலத்தை கிழித்து கொண்டு ஊற்று போல எழுந்து வருகிறது. ஊற்று எழுந்து 4 கிடங்கராய் 4 குழிகள், கிடங்கர்னா குழிகள் 4 குழிகளாக அங்கே அந்த குழிகள் தோன்றுகிறது. கிடங்கராய் உதித்து எழுந்தாங்கு அதிலிருந்து அந்த தயிர்கடல் அப்படியே வெளியே வருகிறது. மாற்றரும் சுவை தீந்தையில், அதாவது இனிமையான சுவையை உடைய அந்த இனிமை மிகுந்த தயிர், இந்த ஒப்பில்லாத, மாற்றம்னா ஒப்பில்லாத சுவையை உடைய இனிமையான தயிர்கடல் அந்த 4 கிடங்களையும் வருகின்றது. அதோடு வாலரி பதத்தோடு ஏற்று எழுந்தது. வால் அப்படின்னா வெண்மை, அரினா அரிசி. அந்த வெண்மையான அரிசி பதத்தோடு, நன்கு வெந்த பதத்தோடு சோறாக ஏற்றி எழுந்தது. அந்த தயிரை ஏற்றுக்கொண்டு தயிர் சாதமாக மேலே எழுந்து வந்தது. நாற்குழி இடத்திலும் பொங்கி, அங்கே தோன்றிய அந்த 4 குழிகளிலும் அப்படியே பொங்கி அது வெளியே வருகிறது. 4 திசைகளிலும், மிகப்பெரிய திசைகளிலும் உள்ள அந்த தயிர் கடலானது அங்கே முதலில் எல்லோருக்கும் நடுவில் நிலத்தை பிளந்து கொண்டு ஊற்று போல எழுது 4 குழிகளாக, கிடங்கற குழி 4 குழிகளாக தயிர் முதலில் வெளியே வருகிறது. உதித்து எழுந்தவுடன் அந்த தயிரில் வெண்மையான சோறு பதமாக வேக வைக்கப்பட்டு அந்த தயிரோடு ஒன்றாக்கப்பட்டு தயிர் சாதமாக அந்த குழியில் இருந்து வெளியே வருகிறது, பொங்கி வெளியே வருகிறது அந்த தயிர் அன்னம். கடல்கள் 7 கடல்களாக சொல்லப்படுது. பார்க்கடல், தயிர்கடல், நெய்க்கடல், கருப்பஞ்சாற்று கடல், தேன்கடல், நன்னீர் கடல், உப்பு நீர் கடல், அதில் 7 கடல்கள் சொல்லப்படுகிறது. நாவுக்கரசு பெருமான் அந்த 1 குலாம் பதிகத்தில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 7 குலாம் அவர் கண்ட இருங்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடல்கள் 7. திருப்புகழ்ல அருணகிரிநாத பெருமான் சொல்லும்போது 7 கடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடப்பிறவி அவதாரம் அப்படின்ட்டு
அப்படி அளவற்ற பிறவிகள் நமக்கு இருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி அந்த 7 கடல்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த தயிர்கடல், அந்த தயிர்கடலானது இப்போ 4 குழிகளாக நிலத்தை பிளந்து கொண்டு குழிகளில் அந்த தயிர் வெளியே வருகிறது. அதில் வெண்மையான அரிசி பதமாக சோறாக்கப்பட்டு அந்த தயிரோடு சேர்ந்து தயிர் சாதமாக 4 குழியிலிருந்து வெளியிலே வருகிறது. குருமதி குல மன்னவன் மருகன் அக்குண்ட பெருவயிற்று பிறையிற்று எரிசிகை பேழ்வாய் ஒரு குரட்குடை வீரனை முன்பசி தடிய பருகு என பணித்து அருளலும் பாரிட தலைவன் அந்த குருமதி குல மன்னவன். குரு அப்படின்னா ஒளி, நிறம், இதெல்லாம் அதற்கு பொருளாக வரும். அப்படி ஒளியோடு நிறத்தோடு இருக்கக்கூடிய அந்த சந்திரன், அந்த சந்திரகுலத்து மன்னனாக இருக்கக்கூடிய மலையத்துவச பாண்டியன். குருமதி குல மன்னவன்னா மலையத்துவச பாண்டியன் அர்த்தம். மதின சந்திரன். அந்த நிறமும் ஒளியும் பொருந்திய சந்திரகுலத்தினுடைய மன்னவனாக இருக்கக்கூடிய மலையத்துவச பாண்டியன். அந்த மலையத்துவச பாண்டியனினுடைய மருமகன் இப்பொழுது சோமசுந்தர பெருமான், சொக்கலிங்க பெருமான். மருகன் அப்படின்னா மருமகன். அக்குண்ட பெருவயிற்று, அந்த தன் எதிரில் இருக்கக்கூடிய வயிற்று பசியால் துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய குண்டோதரன். அந்த குண்டோதரன் எப்படி இருக்கின்றான்? குண்டாக மிகப்பெரிய வயிற்றை உடையவனாக இருக்கின்றான். அக்குண்ட பெருவயிற்று, குண்டம் மாதிரி இருக்குது அவனுடைய மிகப்பெரிய வயிறு. இரு பிறை எயிற்று, 2 பற்கள், வீரப்பற்கள் மாதிரி இருக்கு. எயிறுனா பற்கள். அதுவும் இந்த சந்திரனை போல அது வீரப்பல் மாதிரி இருக்கு 2 பக்கம். அதான் இரு பிறை எயிற்று. எரி சிகை, தலைமுடி நெருப்பு போல இருக்கிறது. சிகைனா முடி, எரி சிகை நெருப்பு போல தலைமுடிகள் இருக்கின்றது. சிவந்த சடை உடையவனாக இருக்கின்றார். பேழ்வாய், பிளந்த வாயை உடையவராக, மிகப்பெரிய வாயை உடையவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு குரட்குடை வீரனை, அந்த குரல்னா குள்ளமாக இருக்கக்கூடிய சுவாமிக்கு குடை பிடிக்கக்கூடிய அந்த வீரனை பார்த்து, அந்த குண்டோதரனை பார்த்து, உன்னுடைய பசி தணியுமாறு, உன்னுடைய பசி நோய் நீங்குமாறு பருகு என பணித்து அருளும். இந்த தயிர் சாதத்தை நீ சாப்பிடுவாயாக அப்படின்னு சுவாமி அவர்கிட்ட சொல்றார். உடனே அந்த பாரிட தலைவன் அதை கேட்டுக்கொள்கின்றான். பாரிட தலைவன்னா பூதப்படை தலைவன், இங்க குண்டோதரன். அதாவது அந்த ஒளியும் நிறமும் பொருந்திய அந்த சந்திரகுலத்து அரசன் மலையத்துவச பாண்டியனுடைய மருமகனாக இருக்கக்கூடிய சோமசுந்தர பெருமான், அவருக்கு எதிரில் இருக்கக்கூடிய குண்டான மிகப்பெரிய வயிற்றை உடைய 2 வீரப்பற்கள், பிறை போன்ற பற்களை உடைய, நெருப்பு போன்ற தலைமுடியை உடைய, பிளந்த வாயை உடைய, ஒப்பற்ற குள்ளமாக இருக்கக்கூடிய, தனக்கு குடைபிடிக்கக்கூடிய வீரனாகிய அந்த குண்டோதரன். அந்த குண்டோதரனை பார்த்து, உன்னுடைய பசி தணியுமாறு நீ இந்த தயிர் சாதத்தை பருகுவாயாக, சாப்பிடுவாயாக அப்படின்னு சுவாமி சொல்றார். உடனே அதை கேட்டுக்கொள்கின்றான் அந்த பாரிட தலைவன் அப்படின்ட்டு. மருகன் மருமகன், அதுல இமவான் நிறைய இடத்துல சொல்றாங்க. தேவாரத்தில் பார்த்தீங்கன்னா சம்பந்த பெருமான் முதல் திருமுறையில
அருகரொடு புத்தர் அவர் அறிய அரண் மலையான் மருகன். மலையான் மருகன் சொல்றார். மலையான் மருகன் வரும் இடபக்கொடி உடையான் கருகு குழல் மணவார் கடி குறிச்சியது பாடி முருகன்னது பெருமை பகல் முதுகுன்று அடைவோமே. இந்த பாட்டெல்லாம் நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சிருவோம். முருகன் கோயிலுக்கு போனால் கும்பாபிஷேகம் இருந்துச்சுன்னா பாட்டு வேணுமே. 12 திருமுறை சொன்னதுக்கு பாட்டு வேணுமே. முதல் திருமுறைக்கு இந்த பாட்டை வச்சுருவோம். அப்படி அந்த சுவாமியை சொல்லும்போது மலையான் மருகன் அப்படின்னுட்டு சொல்றாங்க. முருகனையும் பார்த்தீங்கன்னா அருணகிரிநாத பெருமான் மாலோன் மருகனை மன்றாடி வைத்தனை அப்படின்ட்டு சொல்லி கந்தர் அலங்காரத்தில் சொல்றாங்க. அப்படி இந்த சொக்கலிங்க பெருமானும் அந்த மலையத்தூச பாண்டியனினுடைய மருமகனாக அவர் இருக்கின்றார் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்த குருமதிங்கிறத இந்த 11ஆம் திருமுறையில் மதிமலி குறிசையிலையும் வரும். அதை அப்படியே சொல்லுவாங்க. குருமா மதிப்புரை புலவிய குடைக்கு அப்படின்னு குருமதி அப்படிங்கிறது அதை குருமாமதி அப்படின்ட்டு அதில் சொல்லுவாங்க. அத்தையே பதகிடங்கரில் அலைகடல் கடக்கும் மத்தன கர புதைத்து எடுத்து எடுத்து வாய் மடுத்து துய்த்திட பசி வெடுத்தது சுருதி நாயகன் தாள் பத்தி வைத்து வீடு உணர்ந்தவர் பழவினை தொடர்போல் சொன்னதுதான் தாமதம். அந்த வாரிட தலைவர் குண்டோதரன் அப்படியே அந்த தயிரன்னத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருந்தார். அத்தயிர் பதக்கிடங்கரில் அந்த தயிர் அந்த சோற்றோடு விரவப்பட்டு பதமாக இருக்கக்கூடிய அந்த குழியில் அலைக்கடல் கலக்கும் மத்து என அந்த அலைக்கடலை கலக்கக்கூடிய மத்து போல தன்னுடைய கை, அவர் கை மத்து போல இருக்குது. ஏன்னா கை இந்த பக்கம் இதாக இருக்கு, அதுக்கப்புறம் பெருசா இருக்கு, அப்ப மத்து மாதிரி இருக்கு இல்லை. அப்படி மத்து போல கரம் புதைத்து அந்த குழிக்குள்ள கையை புதைத்து எடுத்து அப்படியே தயிரன்னத்தை எடுத்து எடுத்து சாப்பிட்டுதாராம். எடுத்து எடுத்து வாய் மடைத்து அப்படியே வாயில அந்த தயிர் சாதத்தை சாப்பிடுதாங்க வாயினால். துய்த்திட அப்படியே சாப்பிட சாப்பிட பசி எடுத்தது. பசி குறைஞ்சிட்டு பசி இல்லாமல் போய்விடுகிறது. சுருதி நாயகன் தான். இது எப்படி இருக்கின்றது என்றால் அந்த வேத நாயகனாகிய சுருதின வேதம், வேத நாயகனாகிய சிவபெருமானினுடைய திருவடியில் பக்தி வைத்து வீட்டு நெறியை யாரெல்லாம் உணர்ந்து அந்த வீடு வேற்றை அடைய வேண்டும் அப்படிங்கிற நெறியில் அவர்கள் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு உரிய பழவினை தொடர் நீங்கிவிடும். இந்த துய்த்திட பசி விடுத்ததுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த விடுத்ததுங்கிறத இந்த தொடருங்கிறத அடுத்த இடத்துக்கு அடுத்தால வச்சு பார்க்கணும். பழவினை தொடர் விடுத்தது போல் அப்படின்னு வச்சிடணும். அந்த விடுத்ததுங்கிற வார்த்தையை இந்த இடத்துல நம்ம பயன்படுத்திக்கணும். பழவினை தொடர் விடுத்தது போல் அவனுடைய பசி நீக்கியது. அதாவது சுருதி நாயகன் வேதநாயகனாகிய சிவபெருமானினுடைய திருவடியின் மீது பக்தி வைத்து வீடு நெறியை உணர்ந்தவர்கள் அந்த வீட்டினை அடைய வேண்டும் என்ற நெறியில் நிற்கக்கூடியவர்களினுடைய பழவினை தொடரானது தொல்வினை தொடரானது எப்படி அவர்களை விட்டு விடுத்து போகின்றதோ அவர்களை விட்டு நீங்குகிறதோ அதுபோல இந்த தயிர் சாதத்தை எடுத்து சாப்பிட சாப்பிட அவனுடைய பசி அவனை விட்டு போகணும்.
பசி அவனை விட்டு போனது அப்படின்ட்டு சொல்றாங்க. அந்த தொடர்ங்கிறதுக்கு அப்புறம் விடுத்ததுங்கிற வார்த்தை சேர்த்துக்கிடணும். சேர்த்தா அர்த்தம் நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் இந்த இதில். அப்போ அதாவது அந்த தயிரும் சோறும் பதமாக இருக்கக்கூடிய அந்த தயிர் சாத குழியில் அந்த குண்டோதரனானவன் அவனுடைய கைகள் அலைகடலை கலக்கக்கூடிய மத்து போல இருக்கிறது. அந்த மத்து போன்ற தன்னுடைய கரத்தை அந்த குழியில் புதைத்து தன்னுடைய கைகளில் அந்த தயிர் சாதத்தை எடுத்து எடுத்து வாயினால் சாப்பிடுகின்றார். அவ்வாறு சாப்பிட அவனுடைய பசி, அந்த சுவாமி அனுப்பிய அந்த பசியானது அவனை விட்டு நீங்கியது. இது எப்படி இருக்கின்றது என்றால், வேதநாயகனினுடைய திருவடியின் மீது பக்தி வைத்து வீட்டு நெறியை உணர்ந்து அந்த வீட்டு நெறியை அடைய வேண்டும், வீட்டினை அடைய வேண்டும் என்ற நெறியில் நிற்கக்கூடியவர்களினுடைய பழவினை தொடரானது அவர்களை விட்டு நீங்குவது போல அந்த குண்டோதரனினுடைய பசி அவனை விட்டு நீங்கியது அப்படிங்கிறாங்க. அந்த குண்டோதரனினுடைய கை அலைகடலை கலக்கும் மத்து போல இருந்துச்சான். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றாங்க பார்த்தீங்களா, கோல மால்வரை மத்தன நாட்டி கோடரவு சுற்றி கடைந்து எழுந்த ஆல நஞ்சு கண்டவர் மிக எரிய அமரர்கட்கு அருள் செய்வது கருதி நீலமார்கடல் விடந்தனை உண்டு கண்டத்தே வைத்த பித்த நீ செய்த சீலம் கண்டு நின் திருவடி அடைந்தேன் செடும் பொழில் திருப்பொங்கோர் முழானே. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரம். அப்ப கோல மால்வரை மத்தன நாட்டி, அந்த மந்தர மலையவே மத்து போல நாட்டி அந்த பார்க்கடலை கடைந்தாங்க. அந்த மத்து போல அந்த குண்டோதரனுடைய கையானது இருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த பழவினை தான் நமக்கு தீர்வது கஷ்டம். ஏறுவினை நம்ம ஏறாம பார்த்துக்கணும். நடப்பு வினை ஊழாக கழிஞ்சிடும். இந்த பழவினை தான் அது சுவாமியினுடைய திருவருள் அப்படியே நமக்கு நீக்கிவிடும் அப்படிங்கிறாங்க. அதை சம்பந்த பெருமான் சொல்றாங்க பார்த்தீங்களா, திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. இந்த திருமுறைகளை எல்லாம் படிக்கும் போது நமக்கு புதுசா வினையை நம்ம செய்ய போறதில்லை, ஈட்ட போறதும் இல்லை. புதிதாக வினைகளை நம்ம ஈட்ட போறது இல்லை. அப்போ ஏறு வினை ஸ்டாப் ஆயிடுது, நின்றுது. நடப்பு வினை நம்முடைய கொண்டு வந்த ஊழாக அப்படியே கழிஞ்சிடும். இந்த திருமுறைகளை படிக்கும்போது வழவினையும் நமக்கு தீர்ந்து விடுகிறது அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்த பெருமான் முதல் திருமுறையிலேயே கடைசி பாட்டில் பலனை சொல்றாங்க. திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே அப்படின்ட்டு. அதே மாதிரி திருநாவுக்கரசு சுவாமிகள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, சிந்தியே பரியன சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முத்தி பொழிவன முத்தி கொடுப்பன மொய்த்திரண்டு பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன பாம்பு சுற்றி ஆண்டிப்பிரையை அணிந்து ஆடும் ஐயாரன் அடித்தலமே. பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன, ஐயாரனுடைய அடித்தளம் நம்மை பந்தித்து நிற்கக்கூடிய அந்த பழவினை தொல்வினையை தீர்க்கும் அப்படின்னு திருநாவுக்கர சுவாமிகளும் சொல்றாங்க. அடுத்த பாடல், வாங்கி வாங்கி வாய்மடுத்ததும் உடம்பெல்லாம் பகிராயே வீங்கி நான் தரை கிழிபட பொறுப்பென வீழ்த்தான்
புரண்டன நீர் வேட்டு ஆங்கு நீர் நிலை தேடுவான் ஆயினான் எழுந்தான் வாங்கி வாங்கி வாய் மடுத்தலும். அந்த கையில் எடுக்கிறான், அந்த கை அப்படியே வாங்கிக் கொள்கிறது, உடம்புக்குள் வாங்கிக் கொள்கிறது. வயிற்றுக்குள் அந்த கையில் இருக்கக்கூடிய தயிரன்னம் வயிற்றில் வாங்கிக் கொள்கிறது. அப்படி வாங்கி வாங்கி வாய் மடுத்தலும். அந்த தயிரன்னத்தை சாப்பிட்டவுடன் இப்போ என்ன, அளவுக்கு அதிகமாக சாப்பிடுதான். அப்போ பசி தீர்ந்தது. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டதுனால உடம்பு எல்லாம் வயிறாய் வீங்கினான். வயிறு உடம்பு முழுக்க வயிறாக இருக்கிற மாதிரி எல்லாம் சாப்பிட்டு முடிக்கும். நமக்கு கேரியா கூட சொல்லுவோம், கல்யாணத்துக்கு போனால் எப்பா உடம்பெல்லாம் வயிறா சாப்பிட்டு வந்துட்டியே அப்படின்போம். அதைத்தான் இது சொல்கிறாங்க, உடம்பெல்லாம் வயிறாய் வீங்கினான், வயிறு முட்டை சாப்பிட்டான் அப்படின்ட்டு. தரை கிழிபட பொறுப்பு என விழுந்தான். சாப்பிட்டதுனால தரையில் அப்படியே உண்ட களைப்புனால அப்படியே கீழே விழுகின்றான். அதனால தரையே பிளக்குது. அப்படி தரை பிளக்குமாறு மலை போல கீழே வீழ்ந்தான். அப்படி அதான் உட்கார்றதே விழுவது போல இருக்குது. அப்படி தரை கிழிபடுது. அப்படி இந்த எரை எடுத்த பாம்பு ஒரு இடத்துல அப்படி வாட்டுக்கு இருந்து நெளிஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுபோல நீக்கு நீள் உயிர்ப்பிலன், அதாவது நம்மை அந்த உயிர்ப்பிலன் அப்படின்னா மூச்சு விட முடியாம திணறிட்டு வரான்னு அர்த்தம். நம்மை விட்டு அந்த உள்ள போன காற்று வெளியே நீங்கும். அந்த நீங்கக்கூடிய அந்த நீண்ட மூச்சு விட முடியாமல் அவன் திணறுகின்றான். அதாவது மூச்சு முட்டை சாப்பிட்டுட்டான்னு அர்த்தம். அவன் மூச்சு முட்டை சாப்பிட்டாருன்னு சொல்லுவோம். அப்போ மூச்சு முட்டுதல்னா மூச்சு விட முடியாத அளவுக்கு சாப்பிடக்கூடாது. இங்கே அவர் என்ன சொல்றாரு, மூச்சு விட முடியாத அளவுக்கு சாப்பிட்டாச்சு. அதான் நீங்கு நீள் உயிர்ப்பில, மூச்சு கூட விட முடியல அவனால. உடல் புரண்டன, அப்படியே புரண்டு, அப்படியாவது கொஞ்சம் எங்கனையாவது இடைவெளி இருக்குமா அப்படின்னு பார்க்குறான். உடல் புரண்டுபடுத்தல் எதனாலன்னா, அந்த இங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறதெல்லாம் அந்த கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். அப்போ கொஞ்சம் ஒரு உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். அப்படி அவன் உடல்லாம் புரண்டு புரண்டு படுத்து பார்க்கான். ஆனாலும் அந்த உண்ட களைப்பு அளவுக்கு அதிகமான சாப்பிட்டது அவனை விட்டு நீங்கவில்லை. இப்போ தண்ணீர் தாகம் அடுத்தால எடுக்க ஆரம்பிச்சாச்சு. நீர் வேட்டு, அந்த தண்ணீர் வேட்கை ஏற்படுகிறது. வேட்டுன்னா வேட்கை, தண்ணீர் வேட்கை ஏற்பட்டு இங்கே ஏதாவது குடிக்கிறதுக்கு தண்ணீர் கிடைக்கிற மாதிரி ஏதாவது குளம் ஆறு ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு நீர்நிலைகளை தேடக்கூடியவனாக அந்த இடத்தில் விட்டு அவன் எழுந்து செல்கின்றான். அந்த குண்டோதரன், அதாவது அந்த 4 குழியிலிருந்தும் வந்த அந்த தயிர் சாதத்தை அந்த குண்டோதரன் எடுத்து எடுத்து உண்ண ஆரம்பிக்கின்றான். அப்படி அவன் அளவுக்கு அதிகமாக உண்டதனால் அவனுடைய உடம்பெல்லாம் வயிறாக வீங்கி போய்விட்டான். அந்த தரையானது கிழிபடுமாறு மலை போல கீழே விழுகின்றான், கீழே உட்காருகின்றான். மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு அவன் எந்த இடைவெளியும் இல்லாமல் அவ்வளவு அளவிற்கு அவன் சாப்பிட்டு விடுகின்றான். மூச்சு முட்டை சாப்பிட்டு விடுகின்றான். அதான் நீக்கு நீள் உயிர்ப்பினன். உடல் புரண்டனன், உடலை அப்படி இப்படி புரண்டு கொஞ்சம் உடம்பை சரி பண்ணிக்கிடலாம் அப்படின்னு நினைச்சு உடலை புரட்டி எடுக்கின்றான். இதற்கு இடையில் அவனுக்கு தண்ணீர் வேட்கை அதிகமாகி விடுகிறது. பக்கத்தில் ஏதேனும் நீர்நிலைகள் இருக்கின்றதா என்று தேட ஆரம்பிக்கின்றான் குண்டோதரன்.
ஆவி அன்னவர் பெரிதுரை அணங்கனார் போல காவினாள் மலர் தாமரை கடிமலர் வாட வாவி ஓடையும் குளங்களும் பரப்ப வாய் வைத்து கூவம் நீர்நிலை நீர்களும் பசையற குடித்தான் ஆவி அன்னவர் பிரிந்து உரை அணங்கனார் போல. ஒரு கணவன் மனைவி இருக்கின்றார்கள். அந்த கணவனுக்கு உற்ற உயிர் துணையாக அந்த மனைவி இருக்கின்றார்கள். அந்த மனைவிக்கு உற்ற உயிர் துணையாக அந்த கணவனார் இருக்கின்றார்கள். அப்படி உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய அதுதான் ஆவி அன்னவர். ஆவின உயிர். ஒருவரை விட்டு ஒருவர் மீது அன்பு செலுத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள். அதில் அந்த கணவனார் தொழில் நிமித்தமாக ஏதோ பிரிந்து செல்கின்றார். அப்போ அந்த மனைவியார் மிகவும் வாடி வருந்தி கொண்டு வீட்டில் இருக்கின்றார்கள் கணவனை பிரிந்து. அப்படி அந்த கணவனை பிரிந்த அந்த பெண் எப்படி ஒரு துன்பத்தில் இருந்து கொண்டு இருப்பாளோ அதுபோல இந்த குண்டோதரன் அங்கு இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய நீரை எல்லாம் சுத்தமா ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாம குடித்து விடுகின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பசையற குடித்தான்னு கடைசியில் இருக்கு. இந்த சகதி மண்ணுல கொஞ்சம் தண்ணீர் இருந்தால் அது சகதியா இருக்கும். சகதியில உள்ள தண்ணி கூட இல்லாம காஞ்சி போன சகதி ஆக்கிறது. அதான் பசை இல்லாமல் மண்ணுல கொஞ்சம் கூட ஈரப்பசை இல்லாமல் குடித்து விடுகின்றான். அப்ப ஈரப்பசை இல்லாட்டா அந்த மண்ணாக அது இருக்கும். அது போல இந்த பெண்ணானவள் வாடி வதங்கி இருக்கின்றாள் அர்த்தம். கணவனை பிரிந்த பெண் எப்படி வாடி வதங்கி இருப்பாளோ அது போல அந்த நீர்நிலையில தண்ணீர் பசை ஒரு சிறிதளவு கூட இல்லாதபடிக்கு அந்த மண் வாடி வதங்குமாறு குடித்து விடுகின்றாராம். எப்படி ஓர்மிப்பாங்க அந்த அனங்கனார் போலங்கிறதுக்கு இந்த பசையற குடித்தாங்கிறது தான் நம்ம கொண்டு வந்து பார்க்கணும். அந்த மதுரை மாநகரத்தை சுத்தி எப்படி குளங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காவி நாள்மலர் தாமரை கடிமலர் வாட. நாள் மலர்னா அன்றன்றைக்கு பூக்கக்கூடிய பூக்கள். அப்போ நாள் மலர்ங்கிறத எல்லாத்துலையும் சேர்த்துக்கலாம். நாள் மலர் காவி நாள் மலர் தாமரை. அப்போ தினந்தோறும் பூக்கக்கூடிய காவினா நீலோத்பல மலர், தாமரை பூக்கள், கடிமலர் இன்னும் வாசனை மிகுந்த மலர்கள். இந்த குளத்துல இருக்கக்கூடிய மலர்கள், இந்த மலர்கள் எல்லாம் வாடுமாறு வாவி ஓடைகளும் அந்த பூக்கள் பூத்திருக்கக்கூடிய அந்த நீர் ஓடக்கூடிய ஓடைகள், அதுக்கப்புறம் குளங்கள், வரப்ப அவைகள் எல்லாம் வறண்டு போகுமாறு. வரப்பன்னா வறண்டு போகுமாறு. வாய் வைத்து தன்னுடைய வாயை கொண்டு நீரை குடித்து விடுகின்றார். மேலும் கூவம், கூவம்னா கிணறு, நீர் நிலை நீர்களும் அப்படின்னா நீர்நிலைகளும் அதை எடுத்துக்கணும். அதாவது மிகப்பெரிய நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரையும் பசையற குடித்தான். அந்த சகதியில தண்ணி கூட இல்லாதபடிக்கு எல்லாத்தையும் ஒட்ட ஒரு சொட்டு தண்ணி இல்லாம குண்டோதரன் குடிச்சு முடிச்சிருந்தார். அதான் இது எது போல இருக்கின்றது என்றால் ஒரு ஆவிக்கு துணையாக இருக்கக்கூடிய அந்த கணவனை பிரிந்த அந்த அணங்குன பெண். அனார் போல, அனார்னா அன்னார்
பெண் எப்படி உடல் வாடி வதங்கி இருப்பார்களோ அதுபோல இந்த குண்டோதரனானவன் அங்கு இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகளில் எல்லாம் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாமல், பசை இல்லாமல், நீர்ப்பசை இல்லாமல் அனைத்தையும் குடித்து விடுகின்றான். அந்த நீர்ப்பசை இல்லாத போது அந்த மணலானது எப்படி வாடி உதிரியாக இருக்கின்றதோ அதுபோல இந்த பெண்ணும் கணவனை பிரிந்து வாடி வதங்கி இருக்கின்றாள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பேச்சு வழக்கில் கூட சின்ன குழந்தைகளுக்கு நிறைய ஆதாரம் கொடுங்க, உடல்ல நீர்ப்பசை ஒட்ட வேண்டாமா அப்படிம்பாங்க. ஏன் வாடி வதங்கி இருக்கு, நீர்ப்பசை ஒட்ட வேண்டாமா பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க. அப்போ சம்பந்த பெருமான் சொல்றாங்க முதல் திருமுறையில, சேவுயரும் திருக்கொடியான் திருவடியே சரணன்று சிறந்த அன்பார் நாவியலும் மங்கையொடு நாமுகன்றான் வழிபட்ட நலன்கொள் கோயில் வாவிதொரும் வன்கமல முகம் காட்ட செங்குமுதம் வாய்கள் காட்ட காவியிரும் கரும்புவளை கருணைதல் கண் காட்டும் கடுமலமே. இது பூரா தண்ணீர்ல பூக்கக்கூடிய பூக்கள். இதில் சொல்லி இருக்கக்கூடிய பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாவிதோறும் வன் கமல முகம் காட்ட, அந்த வாவிகள் எல்லாம் தாமரைப்பூ முகத்தை காட்டுகிறதாம். செங்குமுதம் வாய்கள் காட்ட, அந்த மலர்கள்லாம் மலர்ந்து இருக்கின்றது. காவியிரும் கருங்குவளை, இந்த நீலோர் மலர்கள், அந்த கருங்குவளை மலர்கள் இவைகளெல்லாம் மலர்ந்து இருக்கின்றது அப்படின்ட்டு இதில் சொல்லி சொல்றாங்க. அப்படி அந்த தண்ணீரை குடிச்சாச்சுன்னா அந்த மலர்கள்லாம் வாடியுமே. அப்படி அந்த மலர்கள் எல்லாம் வாட்டம் உருமாறு ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாமல் அந்த தண்ணீரை பூரா குடித்து விடுகின்றார் அந்த குண்டோதரர். அணையனாகியும் நீர் நசை ஆற்றலன் வருந்தும் வினயன் ஆகி வான் நதிச்சடை வேதியன் பாதத்து இணையநாதனும் தன் திருமுடியின் மீது இருக்கும் நனைய நாள் மலர் போதியை பார்த்து ஒன்று நகிழ்வான் அந்த நீர் வழக்கு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா மடையில் வாழை பாய அப்படிம்பாங்க. அப்போ மடையில எப்பொழுதும் தண்ணீர் வந்து கொண்டே இருந்தால் தான் வாழை மீன்கள் விளையாடி கொண்டு இருக்கும். அப்போ அந்த குளத்துல தண்ணீர் எப்போதுமே நிறைந்து இருக்கின்றது அப்படின்ட்டு. இதெல்லாம் ஏன் இந்த இயற்கை வர்ணனைகளை எல்லாம் பண்றாங்க அப்படின்னா ஆசீர்வாத பദ്ധதி தான். இதெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணும்போது என்ன சொல்லுவோம், எல்லா நீர்நிலைகளும் நிரம்பி பயிர்கள் செழித்து வளரட்டும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம அரகரமா அதைத்தான் சம்பந்தர் சொல்றாருங்க. மடையில் வாழை பாய ஆசீர்வாதம். அப்போ மடையில தண்ணீர் எப்பொழுதும் பாய்ந்து கொண்டே இருந்தால் வாழை மீன்கள் விளையாடி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது. அந்த இயற்கை வர்ணனை பூராவுமே ஆசீர்வாதம் தான். பம்பார் குன்றம் நீடுயர் சாரல் அப்படின்னா சாரல் மலை இருந்து கொண்டே இருக்கட்டும்னு அர்த்தம். இயற்கை வர்ணனை பூரா நம்ம ஆசீர்வாதமாகத்தான் எடுத்துக்கொள்ளணும். அது பூராவுமே அணையன் ஆகியும் நீர் நசை ஆற்றலன் படிச்சிட்டோமா? இல்ல படிச்சிட்டோம். அணையன் ஆகியும் இப்படியெல்லாம் ஒரு எல்லா நீர்நிலைகளிலும் ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாம குடிச்சாச்சு. அணையன் ஆகியும் இப்படியெல்லாம் நீரை குடித்ததற்கு பிறகும் நீர் நசை ஆற்றலன், அந்த தண்ணீர்
தாகம் அவனுக்கு அடங்கவில்லை. நீர் நசைனா தாகம், அந்த தாகம் ஆற்றலன் அவனுக்கு அடங்கவில்லை. உடனே வருந்தும் வினயன், தண்ணீர் தாகத்தினால இப்ப வருந்துகின்றான். வருந்தும் வினயன் ஆகி வான் நதிச்சடை வேதியன் பாதத்து இணைய. அந்த வான் நதி அப்படின்னா ஆகாய கங்கைன்னு அர்த்தம். வான் நதினா ஆகாய கங்கை. அந்த ஆகாய கங்கையை தன்னுடைய சடையில் வைத்திருக்கக்கூடிய வேதியனாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானினுடைய பாதத்தில் கீழே விழுந்து வணங்கி வருந்துகின்றான். இணைய அப்படின்னா வருத்தம் அடைதல் அர்த்தம். எனக்கு பசி தீர்ந்துட்டு தண்ணீர் தானம் தீரல, தண்ணீர் தானம் இப்ப என்னை பாடாப்படுத்துது அப்படின்னு சொல்லி அந்த குண்டோதரனுக்கு சுவாமிகிட்ட வருந்துகின்றான். உடனே சுவாமி பார்க்குறாங்க, நாதனும் தன் திருமுடியின் மீது இருக்கும், சிவபெருமானும் தன்னுடைய திருமுடியின் மீது இருக்கக்கூடிய, தலையின் மீது இருக்கக்கூடிய அந்த நனைய நாள்மலர் ஓதியை பார்த்து, நனையன தண்ணீரோடு இருக்கக்கூடிய நாள்மலர், அன்று பூத்த மலர்களை கூந்தலில் அணிந்திருக்கக்கூடிய கங்காதேவின்னு அர்த்தம். ஓதினா கூந்தலை உடைய கங்காதேவி. அப்படி அந்த அம்மையினுடைய உருவமே தண்ணீர் தான், அதனால நனைந்து இருக்கக்கூடியவள். அப்படி அந்த நீராக இருக்கக்கூடிய அழகிய மலர்களை எல்லாம், அன்று பூத்த மலர்களை எல்லாம் தலையில் அணிந்திருக்கக்கூடிய கூந்தலை உடைய அந்த கங்கா நதியை பார்த்து ஒன்று நம்பில்மான் சுவாமி அந்த கங்கா நதியை சொல்ல ஆரம்பிக்கின்றார் அப்படிங்கிறாங்க. அதாவது இப்படி அந்த மதுரை மாநகரத்தில் அவனுக்கு கண்ணுக்கு தென்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாவிகள், ஓடைகள், குளங்கள், இந்த கூவம், பெரிய பெரிய நீர்நிலைகள், ஏரிகள், இந்த அனைத்து நீர்நிலைகளிலும் உள்ள தண்ணீரை பூரா ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாமல் குடித்ததற்கு பிறகும், அதான் அணையன் ஆகியும்னா இவ்வளவும் நடந்ததற்கு பிறகும் அர்த்தம். அந்த குண்டோதரனுக்கு நீர் நசை ஆற்றல், அவனுக்கு தாகம் அடங்கவில்லை. தாகத்தினால் அவனுக்கு மிகவும் வருத்தம் அடைகின்றான். அப்படிப்பட்ட வருத்தமாக தாகத்தினால் வருந்தக்கூடிய ஒரு செயல்பாட்டோடு அவன் அந்த ஆகாய கங்கையை சடை மீது வைத்திருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பாதத்தில் கீழே விழுந்து வணங்கி தன்னுடைய நீர்வேட்கை என்கின்ற துன்பத்தினை சுவாமியினிடத்தில் சொல்லி வருந்துகின்றார். உடனே சுவாமியும் தன்னுடைய தலை மீது இருக்கக்கூடிய அந்த கங்கா நதியை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கின்றார் சுவாமி. கங்கையை சடையுள் வைத்தார் அப்படின்னு நிறைய இடத்துல கங்கையை பற்றி சொல்றாங்க. அந்த நல்ல தீர்த்தத்தையும் பொதுவாக தண்ணீர், நீர், தீர்த்தம் இதெல்லாம் சொன்னா கங்கையை தான் குறிக்கும். குறிப்பிட்டு தாமிரபரணி தண்ணீர்னு சொன்னா தான் தாமிரபரணி தண்ணீரை குறிக்கும். நம்ம டெய்லி நம்ம நம்மளை அறியாமலேயே தண்ணி கொண்டு வாங்க அப்படிங்கிறோம். தண்ணி கொண்டு வாங்கன்னா கங்கை நதியை கொண்டு வாங்கன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி பூ, மலர், போது அப்படின்னு சொன்னா தாமரை பூவைத்தான் குறிக்கும். குறிப்பிட்டு சொன்னா தான் அது மல்லிகை பூங்கிறத குறிக்கும். குமரகுருவர் சொல்லுவாங்க, பூவெனப்படுவது பொறிவாழ் பூவே, ஏத்தரும் தலம் எழில் புரியோரே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தீர்த்தம் என்பது சிவகங்கை அப்படின்னு அந்த சிதம்பரத்தில் உள்ள தீர்த்த சிவகங்கையை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க. அப்படி அந்த திருநாவுக்கர சுவாமி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பார்த்தனுக்கு அருளும் வைத்தார், பாம்பு அறையாட வைத்தார், சாத்தனை மகனா வைத்தார், சாமுண்டி சாமவேதம் பூத்தொடும் பாட வைத்தார், கோளரா மதியம் நல்ல தீர்த்தமும் சடைமேல் வைத்தார், திருப்பயற்றூரனாரே. நல்ல தீர்த்தமாகிய கங்கையை தன்னுடைய சடையில் இறைவன் வைத்திருக்கின்றார் அப்படின்ட்டு அந்த 4ஆம் திருமுறையில சொல்றாங்க. இது மாதிரி நிறைய இடத்துல அந்த கங்கையை பத்தி நாம பார்த்துருக்கிறோம்.
நீர் திரை மாளிகை செல்வி நீ இந்த பாங்கு நீர்த்தட பொரிசை சூழ் மதுரையின் மாடுவோர் ஓங்கு நீத்தமாய் ஒல்லன வருதி என்று உரைத்தான். நீங்கு நீர் திருமாது அவன் ஒரு மொழி நிகழ்த்தும். உடனே சுவாமி வந்து தேங்கு நீர்த்திரை மாளிகை செல்வி நீ, அந்த கங்கையை பார்த்து சொல்றாங்க சுவாமி, நீர் தேங்கக்கூடிய பெரிய டேம் தான் சாமி தரையில் வச்சிருக்கிறாங்க. கங்கைங்கிற பெரிய நீர் தேக்கம், அதான் நீர் தேங்கு. திரை அப்படின்ட்டு அதாவது அலைகளை வரிசை வரிசையாக உடைய மாளிகைனா வரிசை, திரை மாளிகை. அந்த அலைகள் வரிசை வரிசையாக எழுந்து அந்த கங்கை நதியில வந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட செல்வி பெண்ணே நீ, அதாவது நிறைய தண்ணீரை தேக்கி வைத்துக் கொண்டு அலைகள் வரிசை வரிசையாக சென்று கொண்டிருக்கக்கூடிய செல்வியாகிய கங்கா நதியே, நீ இந்த வாங்கு நீர்த்தடம் புரிசை சூழ் மதுரையில், இந்த மதுரை மாநகரத்தின் ஒரு பக்கத்தில், அந்த மதுரை மாநகர் எப்படிப்பட்டது அப்படின்னுட்டு அது சொல்றாங்க. வாங்கு நீர்த்தடம் புரிசை, அதாவது வாங்கு நீர் அப்படின்னா பெரிய அகழிகள், தடம் புரிசை அப்படின்னா பெரிய மதில்கள் அர்த்தம். வாங்கு நீர் அப்படின்னா பெரிய அகழிகள், சுற்றிலும் உள்ள அகழி. வாங்குனா சுற்றிலும் இருக்கக்கூடிய அகழி, தடம்னா பெரிய, தடம் கண்ணி அப்படின்னா பெரிய கண்கள் அப்படின்னு அர்த்தம். விசால அட்சிங்கிறத தடம் கண்ணின்னு தான் நம்ம தமிழ்ல சொல்லுவோம், விசாலமான கண்கள் அப்படின்ட்டு. அப்ப தடப்புரிசைனா பெரிய மதில்கள். அந்த மதுரை மாநகரத்தில் அந்த 4 பக்கமும் அந்த அகழிகள் இருக்கின்றது, மிகப்பெரிய காவல் மிகுந்த மதில்கள் இருக்கிறது. இப்படி இந்த காவல் மிகுந்த பெரிய மதில்கள் சூழ்ந்த மதுரையின் ஒரு பக்கத்தில், மதுரையின் மாடுனா ஒரு பக்கத்தில், ஓர் ஓங்கு நீத்தமாய், ஒப்பற்ற எப்பொழுதும் சிறப்பு உடைய ஒரு நீராக, ஆறாக, நீத்தம்னா ஆறாக, ஒல் என வருதி விரைவாக சப்தித்துக் கொண்டு விரைவாக நீ வருவாயாக என்று உரைத்தான் அப்படின்ட்டு சுவாமி வந்து அந்த சொக்கநாத பெருமான் வந்து கூறுகின்றார். நீங்கு நீர் திருமாது அவன் ஒரு மொழி நிகழ்த்தும். அந்த இறைவனுடைய தலையிலிருந்து நீங்கி சென்று ஒரு நதி ஆறாக பாயக்கூடிய அந்த திருமாது, அதாவது அந்த கங்கா நதியானவள் இறைவனிடத்தில் அந்த நேரத்தில், அவன்னா அந்த நேரத்தில் இறைவனிடத்தில் ஒரு வார்த்தை கூறுகின்றாள். ஒரு மொழி நிகழ்த்தும் அப்படின்னா ஒரு வார்த்தையை, அவள் ஒரு வார்த்தை கேட்கின்றாள் இந்த கங்காதேவி. அதாவது அந்த சுவாமி வந்து கங்கையை பார்த்து சொல்றாங்க, நிறைய நீரை தேக்கி வைத்திருக்கக்கூடிய அலை அலையாக வரிசை வரிசையாக அலைகளை உடைய கங்கா நதியாகிய செல்வியே, நீ இந்த மதுரை மாநகரத்தின் ஒரு பக்கமாக ஒரு பெரிய ஆறாக நீ விரைவாக வருவாயாக அப்படின்னு சொல்றாங்க. இந்த மதுரை மாநகர் எப்படிப்பட்டது? அகழி சூழ்ந்தது, பெரிய மதில்களை உடையது. அப்படிப்பட்ட இந்த மதுரை மாநகரத்தின் ஒரு பக்கமாக நீ ஒரு பெரிய ஆறாக விரைவாக வருவாயாக அப்படின்னு சுவாமி வந்து சொல்றாங்க. உடனே இப்ப சுவாமியினுடைய தலையிலிருந்து அந்த கங்கா நதி இறங்கி ஒரு நதியாக வரணும். அதான் நீங்கு நீர் திருமாது, சுவாமியை விட்டு நீங்கி ஒரு ஆறாக வரக்கூடிய அந்த திருமாதாகி அந்த கங்கா நதி அந்த நேரத்தில் சுவாமியினிடத்தில் ஒரு வார்த்தை
ஒரு வரத்தை கேட்கின்றார். ஒரு மொழி நிகழ்த்தும் அப்படின்ட்டு. மதுரை மாநகரை சொல்லும்போது 11ஆம் திருமுறையில் சுவாமியே சொல்றாங்க, மதிமதி புரிசை மாடக்கூடல். சந்திரனை தொட்டு கொண்டு இருக்கக்கூடிய அளவிற்கு அந்த மதில் சுவர்கள் பெருசாக இருக்கிறதாம். அந்த மதில் சுவரில் சந்திரன் ஓய்வு எடுக்குதாம். மலினா இருத்தல் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த சந்திரனை தொடக்கூடிய அளவிற்கு அந்த மதில் சுவர் இருக்கிறது. அதான் மதிமதி புரிசை மாட கூடல் பதிமிசை நிலவு அப்படின்ட்டு அதை சொல்றாங்க. அது மாதிரி இங்க தடம் புரிசை, அந்த மிகப்பெரிய மதில் சுவர்களை உடையதாக அந்த மதுரை மாநகரம் இருக்கின்றது. இவ்வாறு இப்போ அந்த கங்கா நதி சுவாமிகிட்ட ஒரு வரம் கேட்க சுவாமிகிட்ட பேசுகின்றார்கள். இன்றைக்கு நம்ம தஞ்சை பெரிய கோயிலை சுற்றி அகழியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி மதுரையில் நம்ம இப்போ பார்க்க முடியல அகழியெல்லாம். இதில் வேறொரு கோட்டையிலையும் அகழி பார்க்கலாம். ஜலகண்டேஸ்வரர் கோயில் அந்த இதுலையும் அகழி நம்ம பார்க்கலாம். அது அந்த ரெண்டும் தான் சான்றாக இருக்கு அகழிங்கிறதுக்கு. அன்றும் எம்பிரான் ஆணையால் பகீரதன் பொருட்டு சென்று நீ ஒரு தீர்த்தமாய் திளைப்பவர் கழகம் ஒன்று தீவினை தொட கருத்து ஒழுகு என பணித்தாய். இன்றும் ஓர் நதி ஆகு என பணித்தியேல் என்னை. அதாவது அன்றும் இறைவனே, நீ முன்பு ஒரு தடவை பகீரதனுக்காக வேண்டி என்னை நீ கங்கை நதியாக நீ வா அப்படின்னு சொன்ன. அன்றைக்கும் நான் உன்னுடைய பேச்சை கேட்டு நான் கங்கை நதியாக வந்தேன். இன்றைக்கும் நீ இவ்வாறு சொல்கின்றாய், அதை நான் கேட்டுக்கொள்கின்றேன் அப்படின்ட்டு கங்கை முதல்ல சொல்றாங்க. அன்றும் எம்பிரான், அதாவது இதில் சுவாமி அந்த முந்தின பாட்டில் 9வது பாட்டில் என்ன சொல்றாங்கன்னா, ஓங்கு நீத்தமாய் ஒல்யன வருதி அப்படின்னு சொல்றாங்க. நீ ஒரு ஆறாக வா அப்படின்னு அர்த்தம். அப்போ வெறுமன ஆறாக வந்துச்சுன்னா அந்த கங்கை நதி அது ஒரு ஆறுன்னு பேர் வந்துடும். எப்படி கங்கை நதியில குளிச்சாச்சுன்னா நம்முடைய பாவங்கள்லாம் போகுதோ, அது மாதிரி இந்த வைகை நதியில குளிச்சாலும் எல்லா பாவத்தையும் நீ போக்கணும்னு இப்ப கங்காதேவி வர கேட்கிறார். ஏன்னா சுவாமி முதல்லயே சொல்லியிருந்தாங்கன்னா, சரி நீ கங்காதேவியாவே வா இந்த மதுரை மாநகரத்துல அப்படின்னு சொன்னா வேலை முடிஞ்சிருக்கும். ஏன்னா கங்கை நதியில குளிச்சா பாவங்கள்லாம் போகும் அப்படின்ட்டு கங்கா நதி புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆனா சுவாமி என்ன சொல்றாங்க, நீ வெறுமன ஒரு நதியா வா அப்படின்னு சொன்னதுனாலதான் கங்கை அடுத்தால வர கேட்கிறான். இந்த வைகை நதியில குளிச்சாலும் குளிச்சவங்க செஞ்ச பாவங்கள்லாம் போகணும். எப்படி கங்கை நதியில குளிச்சா பாவங்கள்லாம் போகுதோ அதுபோல எனக்கு இந்த வரத்தை கொடு அப்படின்னு கங்கா நதி கேட்கிறாங்க. அதுல இந்த ஓங்கு நீத்தமாய் ஒல்யன வருதிங்கிறத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிட்டோம். நான் இந்த இடத்துல சுவாமி எப்படி கேட்கிறார், ஒரு நதியாக வா, ஆறாக வா. நீ அந்த இடத்துல நீ கங்கை நதியாக உன்னிடத்தில் குளிப்பவர்களுடைய அந்த வினைகளை தீர்க்கக்கூடியவளாக நீ வான் முதலே கேட்டுக்கணும் சாமி. அதனால கங்கை திரும்ப கேட்கிறார் அந்த வரத்தை. அன்றும் எம்பிரான், இறைவனே, இதற்கு முந்தி ஒரு காலத்தில் நீ
உன்னுடைய ஆணையால், எம்பிரான் ஆணையால், உன்னுடைய ஆணையினால் பகீரதன் பொருட்டு, பகீரதன் அந்த கங்கை நதியை கொண்டு வர வேண்டும் அப்படின்னுட்டு மிகப்பெரிய பகீரத பிரயத்தனம் செய்து மிகப்பெரிய தவத்தை செய்து உன்னிடத்தில் கேட்டான். அந்த பகீரத மன்னனின் பொருட்டாக சென்று நீ ஒரு தீர்த்தமாய், நீ அந்த காசியை பதியில் ஒரு தீர்த்தமாக நீ வர வேண்டும் நீ என்கிட்ட சொன்ன. மேலும் என்ன சொன்னாய்? திளைப்பவர் களங்கம், அதில் குளிக்கக்கூடியவர்களினுடைய களங்கம் ஒன்று தீவினை தொடர்க்கு அறுத்து, அவர்களை ஒன்றி இருக்கக்கூடிய குளிப்பவர்களை தொடர்ந்து வரக்கூடிய, ஒன்றுனா ஒன்றி இருக்கக்கூடிய தொடர்ந்து வரக்கூடிய தீவினை தொடர்க்கு அறுத்து, அவர்கள் செய்த தீய வினைகளினுடைய தொடர்க்கு அனைத்தையும் அறுத்து ஒழுகு என பணித்தாய். நீ அப்படி அந்த கங்கை நதியாக பாய்ந்து வருவாயாக என்று நீ கூறினாய். அதாவது அந்த கங்கை நதியில முழுகியவர்களுடைய தீவினை தீரும், களங்கங்கள் தீரும் அப்படின்னு எனக்கு வரத்தை கொடுத்து அன்னைக்கு நீ என்னங்க வர சொன்ன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்றும் போர் நதி ஆகு என பணித்தியேன் என்னை. இன்றைக்கும் நீ என்னை மேலே சொன்ன மாதிரி நீ சொல்லல, ஒரு நதியாக வா அப்படின்னு தான் நீ இன்னைக்கு என்கிட்ட சொல்லியிருக்கிற. அப்படின்னா குளிப்பவர்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான் கங்கை. நான் வர்றேன், இந்த வைகை நதியில குளிச்சாலும் கங்கை நதியில என்ன பலன் உண்டோ அதை நீ எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கங்கை கேட்கிறான். இந்த அடுத்த இதை இன்றும் ஓர் நதி ஆகு என பணித்தியேன் என்னை. இன்றைக்கும் நீ இந்த மதுரை மாநகரத்தில் ஒரு நதியாக நீ வருவாயாக என்று நீ என்னை பணித்திருக்கின்றாய், எனக்கு அந்த வேலையை கொடுத்திருக்கின்றாய், நான் அதை கேட்டுக்கொள்கின்றேன் அப்படின்ட்டு கங்கை சாமர்த்தியமா சுவாமிகிட்ட வரம் கேட்கிறாங்க அந்த அம்மா. அதாவது முன்னொரு காலத்தில் பகீரதனுடைய தவத்திற்காக நீ என்னை உன்னுடைய ஆணையினால் அவனுக்காக நீ பூமியில் வரச் செய்தாய், கங்கா நதியாக நான் வந்தேன். அப்பொழுது நீ என்ன சொன்னாய்? இந்த கங்கை நதியில் குளிக்கக்கூடியவர்களுடைய களங்கம், அவர்களை ஒன்றி வரக்கூடிய அந்த தீவினை தொடர்க்கு எல்லாவற்றையும் உன்னிடத்தில் குளிப்பவர்களுக்கு நீ நீக்குவாயாக என்று எனக்கு நீ அந்த வரத்தை தந்தாய். இவ்வாறு நீ கங்கையாக செல்வாயாகன்னு ஒரு வரத்தை கொடுத்திருக்கின்றாய். இன்றைக்கு என்னை நீ ஒரு நதியாக இங்கே மதுரை மாநகரத்தில் வருவாயாக என்று கூறியிருக்கின்றாய் அப்படின்ட்டு அடுத்த பாட்டில் தான் வரம் கேட்கிறாங்க அந்த அம்மா. திருமுறைகளில் நிறைய இடத்துல அந்த பகீரதனை பற்றி சொல்லப்படுது. அதில் சம்பந்த பெருமாள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பாரகம் விளங்கிய பகீரதன் அறுத்தவம் முயன்ற பணி கண்டு ஆரருள் புரிந்து அலைகள் கங்கை சடை ஏற்ற அரண்மலையை வினவில் பாரதரிலும் புறவர் சேவலின் மடுத்தவர் எரித்த விரையில் காரகில் இரும்புகை விசும்பு கமழ்கின்ற காலத்தின் மலையே. காலத்தின் மலையில சொல்றாங்க, அந்த பகீரதன் அருந்தவத்தை கண்டு நீ கங்கையாக என்னை அனுப்பினாய் அப்படின்ட்டு சொல்லி நிறைய இடத்துல பகீரதனை பத்தி சொல்றாங்க. அப்படி அந்த பகீரதனுக்காக நீ என்னை அந்த காசியம்பதியில் அனுப்பி வைத்தாய் அப்படின்ட்டு சுவாமிகிட்ட சொல்றாங்க. அடுத்த பாடல், தெரிசித்தோர் படித்து ஆடினோர் செங்கையாலேனும் பரிசித்தோர் பவத்தொடர்ச்சியை பற்று விட்டு உள்ளத்து உருசித்து ஓர் ஒவ்வொரு பத்தியும் விச்சையும் உணர்வாய் விரிசித்து ஓர் ஒவ்வொரு மெய்யுணர்வால் வரும் வீடும். இதுலதான் வரம் கேட்டாங்க அந்த அம்மா கங்காதேவி. தரிசித்தோர், நான் இந்த மதுரை மாநகரத்துல
இடத்துல நதியாக வருகின்றேன், வைகை நதியாக வருகின்றேன். இந்த வைகை நதியை கண்ணால் பார்த்தவர்கள், தரிசித்தோர், படித்து ஆடினோர், இந்த வைகை நதியில் தீர்த்தமாக இந்த நதியில் குளித்தவர்கள், படித்து ஆடினோர்னா குளித்தவர்கள். செங்கையாலேனும் பரிசித்தோர், தங்களுடைய சிவந்த கரங்களால் இந்த தண்ணீரை தொட்டு தலையில நம்ம தீர்த்தமாக வச்சுக்கிடுதோம், இல்லை குடிக்கிறது தீர்த்தமாக குடித்து தலையில தொழிச்சுக்கிடுதோம். அப்படி செங்கையாலேனும் சிவந்த கரங்களாலேனும் பரிசித்தோர், தொட்டவர் அப்படின்னா தொட்டு தலையில வச்சுக்கிடுதோம், தீர்த்தமாக குடிச்சுக்கிடுதோம். அவர்களுக்கும் நீ இந்த பாவத்தை போக்கணும்னு கேட்கிறாங்க இந்த அம்மா. பவத்தொடர் பரிசித்தோர் பவத்தொடர்ச்சியின் பற்று விட்டு, பவம்னா பல பிறவி, தொடர்ந்து நமக்கு பல பிறவி வருகிறது. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி அப்படின்ட்டு சொல்றாங்க பார்த்தீங்களா. எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்பருமா அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படி அந்த பவத்தொடர்ச்சி, பல பிறவியின் தொடர்ச்சியாக வரக்கூடிய பல பிறவி, அதிலிருந்து அவர்களை நீக்க வேண்டும், பற்று விட்டு. உள்ளத்து உருசித்து, ஓர்வு ஒரு பத்தியம், அவர்கள் உள்ளத்தில் இறைவனே உன்னை பற்றிய இனிய உணர்வு உண்டாக. உருசித்துனா இனிய உணர்வு உண்டாகுதல், ருசி அப்படிங்கிறதுல இருந்து உருசித்துங்கிறது வரும். நல்ல சக்கரை பொங்கலை சாப்பிடும்போது நமக்கு இனிய உணர்வு உண்டாகுது பார்த்தீங்களா. நல்ல உணவுகளை சாப்பிடும்போது இனிய உணர்வு உண்டாகிறது. அதுபோல உருசித்து அப்படின்னா இனிய உணர்வு உண்டாகுமாறு. குளிக்கிற புத்துணர்ச்சின்னு வச்சுக்கிட்டுங்களேன். நீ தண்ணீரில் குளிச்ச உடனே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குதுல்ல, அந்த இது. ஓர்வு ஒரு பக்தியும், இறைவனை உன்னை நினைக்கக்கூடிய பக்தியும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் கேட்கிறாங்க. ஓர்வுன்னா நினைத்தல், அந்த அப்படிப்பட்ட அன்பு, நினைக்கும் அன்பையும் பக்தியையும் நீ கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு. விச்சையும், விச்சைனா ஞானம், இந்த இடத்துல ஞானம், அவர்களுக்கு ஞானத்தையும் கொடுக்க வேண்டும். உணர்வாய் விரிசித்து ஓர்வு ஒரு மெய்யுணர்வால் வரும் விடும், அவர்களுக்கு உணர்வுக்கு உணர்வாக இருந்து அந்த சிவபெருமானே உன்னை நினைந்து அந்த உண்மையான உணர்வினால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வீடு வேறு என்கின்ற முக்தி பேற்றையும் நீ கொடுக்க வேண்டும் கேட்கிறாங்க. அதாவது இத மெய்யுணர்வால் வரும் வீடும் தந்திட பணித்தருள் அப்படின்னுங்கிறத இந்த பக்கம் நம்ம சேர்த்துக்கிறோம். அடுத்த பாட்டில் இருக்கு பார்த்தீங்களா, தந்திட பணித்தருள்ங்கிறத வார்த்தை இங்க சேர்த்து நம்ம அர்த்தம் எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியா புரிஞ்சிடும். எதெல்லாம் நீ எனக்கு தர வேண்டும் அப்படின்ட்டு சுவாமிகிட்ட வேண்டாங்க கங்காதேவி. இந்த கங்கை நதியை, இந்த வைகை நதியை தரிசித்தவர்கள், இந்த வைகை நதியில் இறங்கி நீராடியவர்கள், புனித நீராடியவர்கள், தங்களுடைய கைகளினால் இதை தொட்டு தீர்த்தமாக தலையில் தெளித்துக் கொண்டு உள்ளே குடித்தவர்கள், பரிசித்தோர், இவர்களுக்கு பல பிறவியாக வரக்கூடிய அந்த பற்று, அதை நீக்க வேண்டும். மேலும் உள்ளத்தில் அவர்களுக்கு இனிய உணர்வு உண்டாகுமாறு, புத்துணர்ச்சி கிடைக்குமாறு, உன்னை நினைக்கக்கூடிய அன்பை, பக்தியை அவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும். இதெல்லாம் தர வேண்டும். மேலும் உணர்வுக்கு உணர்வாய் இருந்து அந்த சிவபெருமானே உன்னை நினைத்து அந்த உண்மையான உணர்வால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வீடு வேறு என்கின்ற முக்தி பேற்றையும் தந்திட பணித்து அருள் அப்படின்ட்டு. இந்த வைகை நதியில யாரெல்லாம் இப்படி குளிக்கின்றார்களோ அவர்களுக்கு இதெல்லாம் கிடைக்கணும். அதாவது கங்கை நதியில குளிச்சவங்களுக்கு என்ன என்ன பலன் உண்டோ அதுபோல இந்த வைகை நதியில குளிச்சவங்களுக்கும் நீ பலனை கொடுக்க வேண்டும். அப்போ வைகை தான் கங்கை, கங்கை தான் வைகை அப்படின்னுட்டு தப்பா வரம் கேட்காங்க. இந்த இடத்துல விச்சை அப்படிங்கிறது ஞானம்னு அர்த்தம். சில இடத்துல விச்சைங்கிறது விதைன்னு வரும். அந்த இடம் கண்டு பொருள் பார்க்கணும்.
விச்சையும் அப்படின்னா ஞானமும். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும். அதுல முதல் வரியிலே ஞானமும் கல்வியும் வந்துருது. நமச்சிவாயவே நானறி விச்சையும் அப்படின்னு ரெண்டாவது வருது. அது இந்த இடத்துல வந்து விச்சை, அந்த இடத்துல விதை அப்படிங்கிற அர்த்தத்தையும் சொல்றாங்க. நமச்சிவாயவே நானறி விச்சையும், விச்சது இன்றைய விளைவு செல்வாய் அப்படின்னு சொல்றாங்க மணிவாசக பெருமான். தந்திட பணித்தருள் என தடபுணர் செல்வே, சுந்தர பெரும் கடவுளை வரம் கொண்டு தொழுது, வந்து அழப்பினா வேகமோடு எழுந்து மாநதியாய், அந்தரத்து நின்று எழிபவளாம் என வருவாள். அந்த இதுல பெரிய புராணத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி, அதான் இந்த சோதியாய் உணர்வுமாகிங்கிறது தான் இந்த இதுல உணர்வாய் விரிசித்து ஓர்வு ஒரு மெய் உணர்வார் அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம பார்த்துக்கணும். இவ்வாறு மேற்கூறிய அனைத்து வரங்களையும் எனக்கு தந்திட, எனக்கு தருமாறு நீ பணித்து அருள், எனக்கு கட்டளை இடுவாயாக. இந்த பணியை, இந்த மதுரை மாநகரத்தில் நதியாக வரக்கூடிய பணியை எனக்கு கொடுப்பாயாக அப்படின்ட்டு வந்து இந்த கங்காதேவி வந்து சுவாமிகிட்ட வேண்டுறாங்க. ஏன்னா என்று கூறியவுடன் தடம் புனர்ச்செல்வி, சுந்தர பெரும் கடவுளை வரம் கொண்டு தொழுது. அந்த பெரிய புனல் ஆறாக இருக்கக்கூடிய அந்த கங்காதேவி அந்த சுந்தர பெரும் கடவுளாகிய சோமசுந்தர பெருமானை, அந்த சொக்கலிங்க பெருமானை வணங்குகின்றார். இந்த வரங்களை எல்லாம் எனக்கு தருவாயாக என்று வணங்குகிறார். உடனே சுவாமியும் வரம் கொண்டு, சுவாமியிலிருந்து வரத்தை பெற்றுக்கொண்டு, கொண்டுன்னா பெற்றுக்கொண்டுன்னு அர்த்தம், பெற்றுக்கொண்டு தொழுது சுவாமியை வணங்கி வந்து அளப்பிலா வேகமோடு அந்த மதுரை மாநகரத்திற்கு, அந்த வைகை நதி பாயுது பார்த்தீங்களா, அந்த இடத்திற்கு வந்து அளவில்லாத, அளக்க முடியாது அந்த வைகை நதியினுடைய வேகம், அதான் அளப்பு இலா, வேகமோடு எழுந்து, வேகமோடு எழுந்து மாநதியாய் வைகை நதி என்ற பெயரோடு அந்தரத்து நின்று இழிபவளாம் என வருவாள். ஆகாயத்திலிருந்து கீழே இறங்குபவளை போல அந்த வைகை நதியானது மதுரை மாநகரத்தை ஒட்டி பாய்ந்து வேகமாக வருகின்றது. அதாவது கங்காதேவி வந்து இந்த வைகை நதியிலையும் குளிக்கக்கூடியவர்களுக்கு நீ வந்து அவர்களுடைய பிறவி நோயை நீக்க வேண்டும், அவர்களுக்கு புனிதத்தன்மையை கொடுக்க வேண்டும், உன்னை வணங்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்க வேண்டும், வீடு பேற்றை கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு வரங்களை எல்லாம் சுவாமிகிட்ட வந்து கேட்கின்றார்கள். இதெல்லாம் எனக்கு நீ தருவாயாக அப்படின்ட்டு சுவாமிகிட்ட கேட்ட உடனே சுவாமியும் வந்து அந்த வரத்தை எல்லாம் கங்கை நதிக்கு கொடுக்கின்றார்கள். உடனே அந்த கங்காதேவி இறைவனை தொழுது கொண்டு அந்த மதுரை மாநகரத்தை ஒட்டி அளவில்லாத வேகத்தோடு எழுந்து ஆகாயத்திலிருந்து நின்று கீழே இறங்குபவளைப் போல வேகமாக வைகை நதியாக அந்த கங்கை நதி பாய்ந்து வருகின்றாள். திரைவளை அணிகரம் உடையவள் செடுமணி நகை உடையாள், நுரைமழை துகில் உடையவள் கொடி நுணுகு இடையவள் அருள் நீர், வீரைவளை குடல் உடையவள் கயல் விழி உடையவள் வருவாள், வரைவளை சிலையவன் முடி
கொடி மடவரல் நதி வடிவினுமே. இந்த பாட்டில் கங்காதேவியை ஒரு பெண்ணாக உருவமுடையவளாக சொல்லி அவள் எப்படியெல்லாம் அந்த பெண்ணிற்கு உரிய ஆபரணங்களை எல்லாம் அணிந்திருக்கின்றாள், அந்த பெண்மைத்தன்மையோடு எப்படி இருக்கின்றாள் இந்த பாட்டில் சொல்றாங்க. திரை வளை அணி கரமுடையவள். அந்த அலைகளை எல்லாம் அந்த வைகை நதியில் உள்ள அலைகள் எல்லாம் சங்குகளை அப்படியே கரைகளில் ஒதுக்கி கொண்டிருக்கிறது, சங்குகளை உடையதாக இருக்கிறது. அந்த சங்குகளெல்லாம் அந்த வைகை நதிக்கு அதனுடைய கைகளில் அணிந்திருக்கக்கூடிய வளையல்களாக இருக்கின்றது. திரை வளை அணி கரம் உடையவள். வளையல்னா சங்கு வளையல்கள். அந்த சங்கு வளையல்கள், அந்த ஆற்றில் இருக்கக்கூடிய சங்குகள் தான் அவளுடைய கைகளுக்கு வளையல் என்கின்ற அணிகலமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட கரத்தை உடையவளாக இருக்கின்றாள். செழு மணி நகை உடையாள். மேலும் அவள் இதற்கு 2 விதமாக அர்த்தம் எடுத்துக்கிறாங்க. நகை அப்படிங்கிறதுக்கு பல்வரிசை அப்படின்னு எடுத்துக்கலாம், ஆபரணங்கள் நகைகள்னு எடுத்துக்கலாம். அந்த வைகை நதியில் அந்த அழகிய நவரத்தினங்கள், அந்த நவரத்தினங்களை எல்லாம் அந்த வைகை நதி எடுத்து கொண்டு வருகிறது. அந்த நவரத்தினங்கள் எல்லாம் அந்த வைகை நதியினுடைய பல்வரிசையை போல இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நவரத்தினங்களாகிய அந்த இன்னும் மணிங்கிறதுக்கு முத்துன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த முத்துக்கள்லாம் அழகிய பல்வரிசையாக அந்த வைகை நதிக்கு இருக்கின்றது. அப்படிப்பட்ட பல்வரிசை உடையவள் அப்படின்ட்டு ஒரு அர்த்தம். இன்னும் சில இதில் அந்த நவரத்தினங்களை அடித்து கொண்டு வருகிறது. அந்த நவரத்தினங்களே அவளுக்கு ஆபரணமாக இருக்கிறது அப்படின்ட்டு நகை உடையாள். நகைங்கிறதுக்கு ஆபரணம் அப்படின்ட்டு அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நுரை வளை துகில் உடையவள். அந்த ஆறு நொங்கு நுரையுமாக வருகிறது. நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம், நொங்கு நுரையுமா ஆற்றுல வருது அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நுரைகளோடு வளைத்து வளைத்து அது வருகிறது. அந்த நுரைகள் தான், வளைத்து வளைத்து வரக்கூடிய நுரைகள் தான் அந்த வைகை நதிக்கு ஆடையாக இருக்கிறது. ஒரு ஆடைன்னா அது வளைஞ்சு வளைஞ்சு இருந்தால் தான் அது ஆடை. அதனால அந்த ஆடைனாலே பார்த்தீங்கன்னா நமக்கு தகுந்தாப்புல அது வளையும். நம்ம கை இப்படின்னா அந்த ஆடையும் வளையும். அதைத்தான் அதை சொல்றாங்க. அந்த நுரைகள் அந்த ஆற்றில் எப்படி வளைந்து வளைந்து செல்கிறதோ அந்த நுரைகளையே அவளுடைய ஆடையாக கொண்டவளாக அந்த வைகை நதி இருக்கின்றாள். துகில் உடையவள். கொடி நுங்கு இடையவள். அங்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கொடிகளை எல்லாம் அடித்து கொண்டு வருகிறது அந்த வைகை நதி. அந்த கொடிகள் எல்லாம் நுண்ணிய இடையாக அந்த வைகை நதிக்கு இருக்கின்றது. கொடி நுணுகு இடையவள். அரல் நீள் விரை வளை குழல் உடையவள். அரல்னா கருமணல்னு அர்த்தம். அந்த கருமணல்களை ஆற்று கரை ஓரத்தில் அப்படியே அடித்து கொண்டு சேர்க்கும். ஆற்றுல பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், கருமையான மணல்களை ஒரு ஓரத்தில் கொஞ்சம் பட்டு மணலாக இருக்கும். அது கருகருன்னு இருக்கும். அந்த கருமணல்கள் தான் அந்த வைகை நதிக்கு கூந்தலாக இருக்கிறது. அதுவும் அது வாசனை மிகுந்த குழல் உடையவள், வளைந்த கூந்தலை உடையவளாக இருக்கிறது. அந்த வாசனை மிகுந்த வளைந்த கூந்தல் எதாக இருக்கின்றது என்றால் அந்த கரை ஓரத்தில் அடித்து வந்திருக்கக்கூடிய கருமணல்களே அவளுடைய கரிய கூந்தலாக இருக்கின்றது. கயல் விழி உடையவள். அந்த வைகை நதியில நிறைய மீன்கள் இருக்கின்றது. அந்த மீன்கள் எல்லாம் அந்த வைகை நதியினுடைய கண்களாக இருக்கிறது. அதான் கயல் விழி உடையவள். கயல்னா மீன், உடையவள் வருவாள். வரை வழி சிலையவன். வரைனா மலை. இந்த வளைத்த சிலையவன். சிலையவன்னா வில்லை உடையவன். அதாவது மேடு மலையை வளைத்து வில்லாக வைத்திருக்கக்கூடியவன் அர்த்தம். வரை சிலையவன்னா
மேருமலையை வளைத்து சிலையாக வில்லாக உடைய சிவபெருமான், அந்த சிவபெருமானினுடைய முடியிலிருந்து மடவரல் அப்படின்னா பெண், இந்த இடத்துல வைகை நதி பெண்ணா, அந்த கங்கை நதி என்கின்ற பெண்ணே இந்த வைகை நதி என்ற வடிவத்தில் இவ்வாறு வருகின்றாள் அப்படின்னு அந்த வைகை நதியை ஒரு பெண்ணாக அந்த நதியில் இருக்கக்கூடியவற்றையே வர்ணித்து கூறுகின்றார்கள். அதாவது அந்த வைகை நதியில் இருக்கக்கூடிய சங்குகளே அவளுடைய அழகிய கரங்களுக்கு வளையலாக இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய முத்துக்கள் நவரத்னங்கள் அவளுடைய அழகிய பல்வரிசையாக இருக்கிறது. மேலும் அங்கு இருக்கக்கூடிய அது அடித்து கொண்டு வரக்கூடிய நவரத்னங்கள் அவளுக்கு அழகிய ஆபரணங்களாக இருக்கிறது. அந்த வளைந்து நெளிந்து செல்லக்கூடிய நுரைகள் எல்லாம் அந்த அம்பிகை அணிந்திருக்கக்கூடிய ஆடையாக இருக்கிறது. அந்த ஆற்றில் அடித்து வரக்கூடிய கொடி செடி கொடிகள் அவளுடைய நுண்ணிய இடையாக இருக்கிறது. அந்த ஆற்றில் ஒதுங்கி இருக்கக்கூடிய கருமணல்கள் வாசனை மிகுந்து வளைந்து இருக்கக்கூடிய கூந்தலை போன்று இருக்கின்றது அந்த மணல்கள். ஏன்னா வளைக்குழல்னா கூந்தல் முடி கொஞ்சம் வளையணும். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா சில இது இந்த வளையாம அப்படி ரஃபா மேலே அப்படி தூக்கிலாம் வெட்டுதாங்க. அது ஒரு டிசைனு. அந்த டிசைன் யாருக்கு உண்டு? எனக்கு பார்க்கும்போது என்னன்னா பத்ரகாளிக்கு அந்த டிசைன் உண்டு. ஜுவலத்கேசின்னு தான் அவளுக்கு பேரு. ஒளிப்பிளம்பாக உச்சி நோக்கி இருக்கக்கூடிய முடியை உடையவள்னு அர்த்தம். கேசம்னா முடி. அப்போ சரி இவங்கெல்லாம் பத்திரகாளி பக்தர்கள், அதனால தலைமுடியை இப்படி வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதே மாதிரி சிகப்பு சாயம் பவுன் பூசிட்டு வராங்க பிள்ளைகள்லாம் பார்த்தா. நம்ம சாமி செவந்த சடை வச்சிருக்கிறாரு, அதனுடைய பாதிப்பு தான் அப்படின்னு அதை பார்க்கும்போது மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்குது. சின்ன பையங்க சிகப்பு சாயம் அடிச்சுட்டு வந்தா நம்ம சாமி வச்சிருக்கிற சடாமுடி மாதிரியே வச்சிருக்காங்க அப்படின்னு. அப்படிப்பட்ட அந்த கருமணலாய கூந்தலாக உடையவள், அந்த ஆற்றில் இருக்கக்கூடிய மீன்களே கண்ணாக உடையவளாக இவ்வாறு அந்த வைகை நதி வருகின்றாள். அதாவது அந்த மேல்மலையை உள்ளாக வளைத்த அந்த சிவபெருமானினுடைய குடியில் தங்கியிருந்த அந்த கங்கா நதி என்கின்ற பெண்ணானவள் இப்படி வைகை நதி என்கின்ற வடிவத்தில் இவ்வாறு வருகின்றாள் மதுரை மாநகரத்தில் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை இன்று நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை தொடர்வோம். ஹர நம பார்வதி பதையே. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் பெண்ணை பயிர்வாய்மை கண்டம் சந்ததி கொடி ஞான பானுபாகி குயிலாரும் பொழில் திருவாவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவா சைலாதி மரபுடையும் திருமரபு நீடோடி தழகமாகோ வெற்றி